வணக்கம் மக்களே, நான் உங்கள் மணிபே பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, டேவிட் க்ரீன். யார் இந்த டேவிட் க்ரீன்னா? இவர் ஒரு மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர். ஆனால் அமெரிக்காவில் தான் வந்து செட்டில் ஆகிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபேமிலி வந்து க்ரீன் ஃபேமிலி. அவங்க அப்பா ஒரு பாஸ்டர், அப்புறம் அவங்க கூட பிறந்தவங்களும் பாஸ்டர்ஸ் தான். ஆனால் இவர் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஹாலி லாபி அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு வந்து ஃபவுண்டராக இருக்கார். ஹாபி லாபி அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு ஃபவுண்டராக இருக்கார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, 80,000 கோடி இவரோட சொத்து மதிப்பு. அப்போ இவர் எப்படி வாழ்கிறாரு, பயங்கரமாக வாழ்வாரான்னு பார்த்தா கிடையாது, இவரும் ஏழ்மையாக வாழ்வார். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, வாஷிங்டன் இருக்குல்ல, வாஷிங்டனில் ஒரு இது இருக்குது, பைபிள் மியூசியம்னு. அங்கே என்ன இருக்குன்னா, ரொம்ப இந்த கிறிஸ்தவ மதத்தை பற்றி, பைபிள் பற்றி தான் இருக்கும். அது வந்து நிறைய விதமான கிறிஸ்தவ மதத்தை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ளே இவர் போய் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அந்த இடத்துக்கு, பைபிள் மியூசியமுக்கு நிறையா நன்கொடை கொடுக்குறாரு தாராளமாக. ஏன்னா அவர் ஒரு ரிலீஜியஸ் ஃபிலாந்தரபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப அவர் ஈடுபாடனாலே. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து இவரோட சித்தாந்தம் ஒன்று இருக்குது. இவரோட சித்தாந்தமே எந்த பொருளுமே யாருக்கும் சொந்தம் இல்லை, எல்லாம் இறைவனுடையது அப்படி நினைக்கிற ஒரு சித்தாந்தம் கொண்டவர். அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த மாதிரி மத விஷயங்களுக்கு அப்புறம் ஏழைங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாரு. ஆனால் இவர் வந்து ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை தான் வாழ்வார். இவரான ஒரு பிஸ்னஸ்மேன், பெரிய பிஸ்னஸ்மேன், நல்ல ஒரு ஹாபி லாபியோட ஃபவுண்டர். ஹாபி லாபின்றது அமெரிக்காவில் ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி நல்லா ரிச்சாக இருக்குது, நல்ல பயங்கரமான ஆள். ஆனாலும் பணத்தில் வச்சுக்கிட்டு இந்த பந்தாவாக வாழாமல் சாதாரணமாக தான் வாழ்வார். ஏன்னா 1 கோடி இருந்தாலே பந்தாவாக வாழ்கிறாங்க காலத்தில். இவ்வளோ கோடி வச்சும் நல்ல டீசனாக வாழ்கிறாருன்னா நல்லவர் தான். சொல்லுங்கள்.